ஆண் தன்மையில் உள்ளவனாக இருந்து கொண்டு இந்த மாதிரி நடிக்கிற காரணத்தினால இந்த அரவாணி பூரா நடிக்கத்தான் செய்கிறாங்க. அவன் ஆணாகத்தான் இருக்கணும். ஆணாக இருக்கக்கூடியவன் வந்து சேலையை கட்டிக்கிட்டு ஒரு மாதிரியா நடிக்கிறாங்கன்னு சொன்னா இதை வந்து நீங்க பொம்பளை நினைச்சுக்கிறாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அண்மையிலே ஒரு காணொலியை பார்த்தேன். அதில் ஒரு ஹதீஸுக்கு தவறான விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, அதுக்கு இவங்க பதில் சொல்கிறாங்க, அதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமும் கொண்டு வர்றாங்க. ஆனால் கேட்கப்பட்ட கேள்விக்கு இவங்க கொடுத்த பதிலுக்கும் இந்த ஹதீஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அவங்க கேட்டது ஒன்று, இந்த ஹதீஸில் இருக்கிறது ஒன்று. கேட்கப்பட்டது அரவாணிகள் சம்பந்தமாக, திருநங்கைகள்னு சொல்லுவோம். ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அதனால தான் திருநங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. திருங்கிறது ஆணுக்குரியது, நங்கைங்கிறது பெண்ணுக்குரியது. ஆணுமல்ல பெண்ணும் அல்லங்கிறதுக்கு தான் இந்த வார்த்தை. அரவாணின்றும் சொல்லுவது உண்டு. இந்த அரவாணிகளுக்கு உண்டான சட்டம் என்ன அப்படின்னு கேட்கப்படுது. சட்டம் தெரிஞ்சால் தானே. ஏன்னு கேட்டால், ஒரு ஆள் இறந்துட்டான்னு வைங்க, அவருடைய பிள்ளை வந்து ஒரு திருநங்கை. அந்த திருநங்கை ஆணா பெண்ணா தெரிஞ்சால் தானே அவருக்குரிய பங்கை நம்ம கொடுக்க முடியும். இறந்து போனோடைய சொத்தை எடுத்து கொடுக்கணும் அல்லவா? ஏன்னா நம்ம மார்க்கத்தில் சட்டம் என்ன? லித் தக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையின். பெண்ணுக்கு கிடைப்பது போன்று இருமடங்கு ஆணுக்கு உண்டு. அப்போ இந்த திருநங்கை ஆணுண்டு இருந்தால் இருமடங்கு கிடைக்கும், பெண்ணுண்டு தெரிஞ்சால் ஒரு மடங்கு கிடைக்கும். அப்போ அந்த சட்டம் என்ன? அரவாணிகளுக்குன்னா சட்டம் என்ன? இதுதான் கேட்கப்படுது. கொடுக்கப்பட்ட பதில் என்ன தெரியுமா? திருநங்கைகள் எல்லாம் ஆண்கள் தான், அதாவது ஆண்களுக்குரிய சட்டம் தான் அப்படின்னு பதில் கொடுக்கப்படுது. இந்த சட்டமே தப்பு தான். இப்படி ஒரு தீர்ப்பு வழங்குறதே தப்பு தான். இதுக்கு ஆதாரம் ஒரு ஹதீஸை கொண்டு வந்தாங்க பாருங்கள், அது இன்னும் பிழையானது. ஏன்னா அந்த ஹதீஸில் திருநங்கை சம்மந்தப்பட்ட மேற்று கிடையாது, முஹன்னஸ் சம்மந்தப்பட்ட மேற்று. அந்த ஹதீஸில் முஹன்னஸ் தான் வருது, ஹுன்சான்லாம் கிடையாது. அரபி மொழியில் திருநங்கைக்கு ஹுன்சா அப்படிம்பாங்க. அதே போல் முஹன்னஸுங்கிற வார்த்தை அரபி மொழியில் இருக்குது, அதுக்கு வேறு அர்த்தம் உண்டு. ஆனால் இவங்க நினச்சிட்டாங்க முஹன்னஸ் என்றால் ஹுன்சா ரெண்டும் ஒன்று தான் நினச்சிக்கிட்டாங்க. அதனால் வந்த வேணை தான் முஹன்னஸுக்கு உண்டான ஹதீஸை ஹுன்சா திருநங்கைகளுக்கு கொண்டு போய் பொருத்தி விட்டாங்க. இதுதான் பிழையானது. இந்த ஹதீஸ் என்ன அப்படின்னு கேட்டால், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார், அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய சகோதரர் அப்துல்லா ரலியல்லாஹு அவங்களும் இருக்கிறாங்க. அங்கே ஒரு முஹன்னஸும் இருக்கிறார். அந்த முஹன்னஸ் என்றால் இப்போ யாருன்னு உங்களுக்கு சொல்லணும் அல்லவா? முஹன்னஸ் என்றால் பெண் சாயல் இருக்கக்கூடிய ஆண். சில ஆண்களை பார்த்துருப்பீங்க, பெண்கள் மாதிரி பேசுவாங்க, வளைந்து நெளிந்து குழஞ்சி பேசுவாங்க. அவர்களுடைய அசைவுகள் பெண்கள் மாதிரியே இருக்கும், நடையும் உடையும் கூட பெண்கள் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருப்பாங்கள்ல, இவர்களுக்கு தான் முஹன்னஸ் என்று பெயர். பெண் சாயலில் இருக்கக்கூடிய ஆண். அப்படிப்பட்ட ஒருவர் அங்கே இருக்கிறார். அவர் அந்த முஹன்னஸ் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சகோதரர்கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு தாயிஃப் நகரம் நமக்கு வெற்றியாக கிடைச்சிட்டா உங்களுக்கு ஒரு பெண்ணை பற்றி அறிவிக்கிறேன், பின்து கைலான், அதாவது கைலானுடைய மகள் அப்படின்னு அர்த்தம். அந்த பெண்ணுடைய உடல் அமைப்பு இப்படியெல்லாம் இருக்கும் என்று அவர் விவரித்து கூறுறாரு தகாத முறையில். இது தெரிஞ்சு விட்டது ஸல்லல்லாஹு உங்களுக்கு. உடனே சொன்னாங்க, லா யதுஹலன் ஹாதா அலைக்குன்ன, இப்படிப்பட்ட நபர்கள் பெண்கள் இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ முஹன்னஸ் பெண்கள் இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டா அப்போ அவர் ஆண் தானே. அதனால் திருநங்கைகள் எல்லாம் ஆண்கள் தான் என்று இவங்க விளக்கம் அளிக்கிறாங்க. அந்த ஹதீஸில் வர்ற அந்த முஹன்னஸ் ஆண் தான், பெண்கள் இருக்கிறது வரக்கூடாது தான், அது சரிங்க. ஆனால் அந்த முஹன்னஸ் எப்படி அரவாணியுடைய சட்டத்துக்கு வருவார்? அரவாணிங்கிறது வேற இல்லவா? அரபி மொழியிலே அதுக்கு ஹுன்சானில் சொல்லுவாங்க, திருநங்கைகளுக்கு முஹன்னஸ்னு சொல்ல மாட்டாங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்குது.
அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சபித்திருக்கிறார்கள். லஅன நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஹன்னதீன மினர் ரிஜால் வல் முத்தரஜ்ஜிலாத் மினன் நிசா. பெண்களை போன்று வேடம் தரிக்கிற ஆண்களையும் ஆண்களை போன்று வேடம் பூணுகிற பெண்களையும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அது முஹன்னஸ். அந்த முஹன்னஸில் 2 வகை இருக்கிறது. சில பேர் ஆணாக இருப்பாங்க, பெண்களுடைய சாயல் இருக்கும், பேச்சு நடை அவர்களுடைய உடை போன்ற மற்ற காரியங்கள் எல்லாம் சில பேருக்கு இயற்கையில் இருக்கலாம். ஆனால் உடைங்கிறது இயற்கைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நடந்து போகிற அமைப்பு, அவர் பேசுகிற அமைப்பு, இதுவெல்லாம் பெண்கள் மாதிரி இருக்கும். இது இறைவன் சில பேருக்கு நேச்சுரலாக அமைச்சு வச்சுருப்பான். இது குற்றம் கிடையாது. அது இவர் எப்படி பொறுப்பாளி ஆவார், அல்லாவே அப்படி அமைச்சிட்டான், இது குற்றம் கிடையாது. ஆனால் சில பேர் இப்பெண்ணை போன்று இருக்க வேண்டும் என்று அவருடைய உள்ளம் விரும்பும், அதற்காகவே பெண்கள் மாதிரி பேசுவாங்க, பெண்கள் மாதிரி நடப்பாங்க, இது குற்றமாகும். இவருடைய உள்ளம் விரும்புதுங்கிறதுனால ஆண்மகனாக இருந்து கொண்டு பெண்ணை போன்று எப்படி இருக்கலாம்? மார்க்கம் இதுக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்காக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு லஅனத் இருக்கிறது, சாபம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. தானாக உருவாக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த சட்டம் பொருந்தும். அப்போ இங்கே பெண்கள் இருக்கிற இடத்துக்கு முஹன்னத் வரக்கூடாது என்று இந்த ஹதீஸில் இருக்கிறது. நாம் சொன்னோமல்ல, உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருந்த அந்த முஹன்னத், இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான். ஏன்னா அவர் ஆண்மகன், பெண்களுடைய சாயலில் இருக்கிறார், அவருக்கு வரக்கூடாது தான், அது கரெக்டு. ஆனால் முஹன்னத்துக்கு உண்டான இந்த ஹதீஸை ஹுன்சா அரவாணிகளுக்கு எப்படி போய் பொறுத்துறது? அது தப்பாக சொல்லவா? அப்போ ஹுன்சாண்டா என்ன, அரவாணிகள்னா என்ன, அது வேறு. சரி, அரவாணிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லவா, ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அவங்கள அப்போ ஆண் என்று கருதுவதா பெண் என்று கருதுவதா? அவர்களிடம் எந்த இனம் சார்ந்த பண்புகள் மிகைத்து நிற்கிறதோ அந்த இனத்தை சார்ந்தவராக கருதப்படுவார். ஏன்னா நம்ம மார்க்கத்தை பொறுத்த மட்டில் 3வது பாலினம்ங்கிறது ஒன்று கிடையாது. ஆணினம் உண்டு, பெண்ணினம் உண்டு. இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல 3வது பாலினம், அது நம்ம மார்க்கத்தில் இல்லை, இஸ்லாத்தில் இல்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வஅன்னஹு ஹலக ஸௌஜைன் அஸ்ஸக்கர வல் உன்ஸா, அல்லாஹு தஆலா ஆணை படைத்தான் பெண்ணை படைத்தான், இந்த ஜோடியை படைத்தான் என்று தான் சொன்னானே தவிர 3வது இனத்தை பற்றி சொல்லவே இல்லை. ஆண் பெண் அவ்வளோதான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னான் வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வன் நிஸாஆ. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமும் அல்லாஹு தஆலா அதிகமான ஆண்களையும் பெண்களையும் உருவாக்கினான், பரத்தினான் அப்படின்னு தான் அந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. ஆண்கள் பெண்கள் அவ்வளவுதான். 3வது இனம்ங்கிறது ஒன்று கிடையாது. அப்போ திருநங்கைகள் எந்த இனம்? ஒன்று ஆண் இனமாக இருப்பாங்க அல்லது பெண் இனமாக இருப்பாங்க, அப்படி தான். சரி, இவர்களுக்கான சட்டம் குர்ஆனில் இருக்குதா? இந்த அமைப்பில் ஒரு பெண் இருந்தால் இல்லை, இதான் 2 தானே குர்ஆனில் அல்ல சொல்லிட்டான்ல, ஆண் பெண் தான் சொல்லிட்டான்ல. அப்போ 3வது இனத்துக்கு என்ன சட்டம் அதில் இருக்குமா? இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹீஹான ஹதீஸில் இது சம்பந்தமாக சொல்லலை. அதே நேரத்தில் சஹாபா பெருமக்களும் இமாம்களும் இது சம்பந்தமாக விளக்கம் நமக்கு தந்திருக்கிறாங்க. அப்போ ஹுன்சாண்டா என்ன, அரவாணிகள் நாங்கள் திருநங்கைன்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன அப்படின்னா அவர்களுக்கு 2 உறுப்புகள் இருக்கும், ஆண் உறுப்பு பெண் உறுப்பு. அப்படியானால் இவர்கள் ஆண்களா பெண்களா? அவர்களிடம் எந்த பண்புகள் மிகைத்திருக்கிறதோ அதை வைத்து முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா. பருவம் அடைந்ததற்கு பிறகு சில அடையாளங்களை வைத்து நாம் முடிவு செய்யலாம். பருவம் அடைந்ததற்கு பிறகு அந்த திருநங்கைகளுக்கு இந்த மீசம் முளைக்குதுன்னு வச்சுக்கிறோங்க, அல்லது தாடி முளைக்குது அப்படின்னு வச்சுக்கிறோங்க, அல்லது விந்து வெளிப்படுதுன்னு வச்சுக்கிறோங்க. இந்த பண்புகள் எல்லாம் இருந்தால் ஆண் என்று அவர் கருதப்படுவார். ஆணுக்கு உண்டான சட்டம் அவருக்கு, ஆண் என்று கருதி தான் அவருக்கு உண்டான அந்த சொத்தையெல்லாம் அவர் நம்ம கொடுக்கணும். அதே போல் பெண்களுக்கு உண்டான இந்த பண்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க. அது என்ன? அந்த மாதவிடாய் வருவது, அதே போல் மார்பகத்தினுடைய வளர்ச்சி, இதுவெல்லாம் இருந்தால் பெண் என்று கருதப்படுவார்கள். அதுக்குண்டான சட்டம் வரும். ஆனால் இந்த அடையாளங்கள் எல்லாம் கட்டாயம் இருந்து ஆகணுங்கிறது இல்லை. இந்த அடையாளங்கள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அது வேறு விஷயம். சரி, பருவம் அடைந்ததற்கு பிறகு வேண்டுமானால் இந்த அடையாளங்கள் தெரிஞ்சால் அந்த அடையாளத்தை வச்சு ஆணா பெண்ணா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, சிறு வயதாக இருந்தால் எப்படி? ஒரு சிறு வயசு, பாப்பா மூத்தா போயிட்டார், இப்போ நம்ம சொத்து கொடுக்கணும்,
இப்போ அடையாளங்கள், வெளிப்பட அடையாளங்கள், உடல் ரீதியில் அடையாளங்கள் இல்லை, என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கும் இமாம்கள் விளக்கம் தர்றாங்க. என்னென்னு கேட்டால், இந்த இரு உறுப்புகள் தானே இருக்குது, எந்த உறுப்பு வழியாக சிறுநீர் வெளிப்படுகிறதோ அந்த இனமாக கருதப்படும். அதே போல் இப்போ ஆண் உறுப்பு பெண் உறுப்புன்னு சொன்னோம் அல்லவா, அந்த வகையில் இப்போது 2 உறுப்புகளிலிருந்தும் சிறு வெளிப்பட்டால் என்ன செய்கிறதுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த உறுப்பிலிருந்து சிறுநீர் முதலாக வெளிப்படுகிறதோ அந்த இனமாக கருதப்படும். அழகான சட்டம். இப்படித்தான் இமாம்கள் சட்டம் வகுத்திருக்கிறார்கள். ஆணாக பெண்ணாக அவர்களிடம் இருக்கிற அந்த பண்புகளை வைத்து தீர்மானம் செய்யப்படும் அப்படிங்கிறது தான் சட்டம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுது, ஆடவாணிகள் எல்லாம் ஆண்கள் தான். சரி, ஏதோ அவருடைய ஆய்வில் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்களா, ஆதாரம் என்ன இல்லை? புகாரில் பதிவு செய்யப்பட்ட அதீதம், அந்த அதீதத்தில் ஹுந்தா பற்றி இல்லையே, முகன்னது பற்றியில் இருக்குது. முகன்னது என்றால் வேறு அர்த்தம், ஹுந்தாண்டா வேறு அர்த்தம் அல்லவா, ரெண்டுக்கு ஒரே அர்த்தமாக இருக்குது. டிக்ஷனரி எடுத்து பார்த்தா தெரியுங்க. அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னால், முகன்னது என்றாலே ஹுன்சா தான், முகன்னது என்றாலே அரவாணிகள் தான் என்று இவ்வளோ நினச்சிக்கிட்டது. பிழையாக நினைத்ததுனால பிழையான சொல்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். ஆகவே முகன்னது என்பவர், அந்த பெண் சாயில் இருக்கக்கூடியவர், அவர் ஆண் மகன்தான், ஆணுக்குண்டான சட்டம் தான். ஹதீஸில் அதுதான் இருக்குது. அப்போ அரவாணிகள் திருநங்கைகளாக இருந்தால் அவர்களும் எந்த பண்புகள் மிகைத்து நிற்கிறதோ அந்த இனமாக அவர்கள் கருதப்படுவார்கள் அப்படிங்கிற உண்மையை நாம் அறிந்து கொள்வோம்.